ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி வேட்பாளராக கல்யாண சுந்தரத்தை சீமான் டிக் செய்ததை ஏற்காமல் 20க்கும் மேற்பட்ட நாதாக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது நாதாகாவில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. திமுகவில் இணைந்த இவர்கள் அனைவரும் விருதுநகர் மாவட்டத்தில் ஊசலாட்டத்தில் உள்ள நாதாக நிர்வாகிகளை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனிடம் அழைத்து செல்லும் முயற்சியில் தற்போது மும்பரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய பிரபாகரமூர்த்தி 2016 ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் நாதாக சார்பில் இதே கல்யாண சுந்தரம் போட்டியிட்டு 3833 வாக்குகள் பெற்றார். தேர்தலில் தோற்ற பிறகு நாதாகாவை விட்டு விலகி தமிழர் விடுதலை மீட்பு கழகம் என்ற அமைப்பை தொடங்கியவர். பட்டியலினத்தில் உள்ள பிற சமூகங்களுக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வந்தார். இதே நபர்தான் 2019 மக்களவை தேர்தலில் விருதுநகரில் நாதாக வேட்பாளராக போட்டியிட்ட சீமானின் உறவினரை எதிர்த்தும் போட்டியிட்டவர். 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பரமக்குடியிலும் 2024 மக்களவை தேர்தலில் தென்காசியில் ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாகவும் வேலை செய்தவர். இப்படிப்பட்ட நபரை மீண்டும் வேட்பாளராக அறிவித்தால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உருவாகும். எங்களால் அரசியல் செய்ய இயலாது என தலைமையிடம் தெரிவித்தோம். தலைமை அதை கேட்காததால் நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்றார். இது தொடர்பாக கல்யாண சுந்தரத்திடம் பேசும்போது அண்ணன் சீமானின் உத்தரவுப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் வேட்பாளராக தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறேன். எனக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நிர்வாகிகள் தங்களது ஆதரவாளர்களுடன் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் 2021 தேர்தலில் நாதாக பெற்ற 25,000 வாக்குகள் கொள்கைக்கு கிடைத்த வாக்குகளை அன்றி தனிநபர்களுக்கு கிடைத்தது அல்ல. அதே சமயம் நாம் தமிழரை விட்டு விலகிய நபர்கள் நாதாக கொள்கைக்கு நேர் எதிரான திமுகவில் இணைந்திருப்பது ஆதாயத்திற்காக மட்டுமே என்று அவர் தெரிவித்தார்.